வணக்கம் செல்லமே. அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் 9th சாப்டர் கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸில் எக்ஸசைஸ் 9.2ல செகண்ட் சம் தான் எனக்கு பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம் ஏக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு -1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம இதை சால்வ் பண்ணி அந்த வேரியபிள் எக்ஸுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு சால்வ் த ஃபாலோயிங் கொஷினோட ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு -1 இருக்குது. அப்போ எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் வேரியபிள். -15 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் +15 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு -1 + 15 அப்படின்னு எழுதுவோம். +15 தான் பெரிய நம்பர். அப்போ அதுலேருந்து சின்ன நம்பர் கழிச்சிட்டோம்னா 14. எக்ஸ் ஈக்குவல் டு 14 தான் ஆன்சர். இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் தான், இதில் செய்யுங்க. இது உங்களுக்கு இன்னொரு அனதர் மெத்தடும் சொல்லித்தரேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பாருங்கள். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். -15 இல்லையா? அப்போ ரெண்டு சைடுமே ஆட் 15 பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்கே சப்ட்ராக்ட் 15 இருக்கனால சப்ட்ராக்ட் 15 இருக்குது. ரெண்டு பக்கமே ஆட் 15 பண்ணணும். பாருங்கள், ஆட் போத் சைட்ஸ் 15 அப்படின்னு பண்ணோன்னா எக்ஸ் -15 + 15 எழுதணும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் -1 + 15, ரெண்டு பக்கம் போத் சைட்ஸும் ஆட் 15 ஆட் பண்ணணும். அப்போ இந்த 15 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15லேருந்து 1 கழிச்சா 14. எனக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறதுலாம் சிரமமாக இருக்குது, அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த மெத்தட் சால்வ் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ சம் பி பாருங்கள். எக்ஸ் + 3 = 17. எக்ஸ் + 3 = 17னா நம்ம எக்ஸ் தான் வேரியபிள் தான் தேவை. வேரியபிள் மட்டும் வச்சுட்டு நம்பர்ஸ்லாம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் 17 - 3 ஆயிரும். +3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது -3. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதுருவோம். 17 - 3 14. அப்போ எக்ஸ் = 14 தான் ஆன்சர். இதோட அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் போதும். நான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்காக நான் சொல்லித்தரேன். ஆட் 3 இருக்கா? அப்போ சப்ட்ராக்ட் 3 பண்ணணும். அப்போ சப்ட்ராக்ட் போத் சைட்ஸ் 3. சப்ட்ராக்ட் போத் சைட்ஸ் 3. அப்போ எக்ஸ் + 3 - 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் 17 இருக்குது. 17 - 3 இங்கே +3 - 3 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17 - 3 14 வந்துடும். யாருக்கு இந்த விஷயம் அப்படின்னா, நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு ஆட் சப்ட்ராக்ட் ஆகிறது, சப்ட்ராக்ட் ஆட் ஆகிறது, ப்ளஸ் மைனஸ் ஆகிறது, மைனஸ் ப்ளஸ் ஆகிறது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகிறது, டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுலாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இங்கே என்ன சிம்பிளோட அந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் சைனு. இப்போ +3 இருந்தால் -3, போத் சைட்ஸும் -3 பண்ணணும். இங்கே -15 இருக்குது, போத் சைட்ஸும் +15 பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்களேன், மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் சேம் மெத்தட் தான். இப்போ சம் சி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இப்போ பாருங்கள், சம் சி பாருங்கள். 7x = -63. 7x = -63 என்ன பண்ணுறோம்? எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் வேரியபிள். 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லையா எக்ஸோட. அது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? டிவிஷன் ஆயிரும். 63 -63 / 7 ஆயிரும். அப்போ 1 7 is 7 சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுவோம். 1 7 is 7, 9 7s are 63ன்னு. அப்போ எக்ஸ் = -9. ஓகேவா? அடுத்து இதே தான் அனதர் மெத்தடில் எழுதணும்னா இங்கேயே பார்த்துடணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? என்ன மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அந்த நம்பரை டிவிஷனில் பண்ணணும். 7x / 7. போத் சைட்ஸும் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 7. டிவைட் போத் சைட்ஸ் 7. அப்போ 7x / 7 -63 / 7. 7 7 இங்கே கேன்சல் ஆயிருமா? எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். இங்கே 1 7 is 7, 9 7s are எக்ஸ் = 9. புரியுதா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சம் டிக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். x / 21 = -7 இருக்கா? அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வைக்கும்போது 21 டிவிஷனில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும், மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் டிவிஷன் ஆயிரும். அப்போ -7 × 21 ஆயிரும். இங்கே டிவைடரில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ -7 × 21. அப்போ 7 21s are மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 1 7 is 7, 7 2s are 14. அப்போ -147. எழுதி மல்டிபிள் பண்ணுறதோட இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டோ ஒரு டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண கற்றுக்கணும். 1 7 is 7. அடுத்து 7 2s are 14 -147. எக்ஸ் = 147 ஆன்சர் எழுதிடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சம் இ பாருங்கள். எக்ஸ் / -4 = -9. சேம் மெத்தட் தான். -4 என்ன ஆகும்? டிவிஷனில் இருக்கனால இங்கிட்ட போகும்போது பெருக்கல் ஆயிரும். -9 × -4. அப்போ எக்ஸ் = 9 4s are 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் = 36 ஆன்சர். ஓகேவா? இப்போ எஃப் பார்க்கலாமா? சம் எஃப் பார்த்தீங்கன்னா எஃப்கான சொல்யூஷன் எக்ஸ் -1/3 = 2. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா எக்ஸ் -1/3னா முதல்ல இதை மல்டிபிள் பண்ணிக்கிறணும். 3x - 1 / 3. இது எப்படின்னா ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன், ஃப்ராக்ஷன் அடிஷன்,
சப்ட்ராக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 3x - 1 டிவைடட் பை 3. இந்த 3யை வந்து இந்த எக்ஸோட மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3x - 1 மேலே நியூமரேட்டர் மாறிடும். போத்தா ஹோல் நம்பர்ஸ்க்கும் டிவைடட் பை 3 வந்துடும். 3x - 1 டிவைடட் பை 3. புரியுதா உங்களுக்கு? இதை இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கணும். 3x - 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்கள், 3x - 1 மட்டும் வச்சுட்டு டிவிஷனில் இருக்கிற இந்த 3 ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? அப்போ 2 3s are 6. 3x - 1 ஈக்குவல் டு 6ன்னு ஆயிரும். நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேரியபிள் வேணும். -1 ஈக்குவல் அந்த பக்கம் போகும், +1 ஆயிரும். அப்போ 3x 6 + 1 3x ஈக்குவல் டு 7 ஆயிரும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 7/3. ரொம்ப சிம்பிளான சம்மு தான். திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆகும். இங்கே இருக்கிற சம்மையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஏன்னா சிம்பிளாக தான், சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸில் தான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் வந்து அடிஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் ஆகும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி மெத்தட் வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? அப்போ சொல்யூஷன் எழுதியாச்சு. இப்போ ஜிக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ சம் ஜி பார்த்தீங்கன்னா x/4 ஈக்குவல் டு 1/2. ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி 2 ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். 1 2 is 2 2 2s are 4 டேரெக்டாகவே சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். அப்போ x/2 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இந்த டிவிஷனில் இருக்கிற 1 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆயிருமா? அப்போ x ஈக்குவல் டு 1 × 2. அப்போ x ஈக்குவல் டு 2. 1 2 is 2வா? ஆன்சர் வந்து 2. புரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப பாருங்கள். நீங்களா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு சம் புக்கை ஓப்பனாக எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்லும் போதே கேட்கும் போதே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். எழுதி பாருங்கள். எழுதினீங்கன்னா தான் திரும்ப திரும்ப எழுதி சிம்ப்ளிஃபை பண்ணி மாற்றி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ 27x ஈக்குவல் டு 9 இருக்குது. அப்போ 27x ஈக்குவல் டு 9னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? 27 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆயிரும். x ஈக்குவல் டு 9/27 ஆயிரும். நம்மளுக்கு 9 டேபிள் தெரியும். 1 9 is 9, 3 9s are 27. அப்போ x ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 1/3. இப்போ சம் ஐ பார்த்தீங்கன்னா x + 1/4 ஈக்குவல் டு 1. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா x + 1/4 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹோலாக அந்த ஃப்ராக்ஷனை மாற்றுவோம். அப்போ 4x + 1 டிவைடட் பை 4ன்னு ஆகும். இந்த 4 வந்து இந்த எக்ஸோட மல்டிபிள் ஆகும். 4x + 1 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1ன்னு ஆயிரும். இப்போ 4x + 1 ஈக்குவல் டு 4. 4x ஈக்குவல் டு 4 - 1ன்னு ஆயிரும். 4x ஈக்குவல் டு 4 - 1 3. அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோன்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் ஆயிருமா? எக்ஸ் ஈக்குவல் டு 3/4 தான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஓகேவா? வாங்க நம்ம சம் ஜே பார்க்கலாம். இப்போ சம் ஜே பார்த்தீங்கன்னா 3x/7 ஈக்குவல் டு 12/49 இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 7 is 7, 7 7s are 49. அப்போ 3x ஈக்குவல் டு 12/7 ஆயிரும். இப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 7 3s are 21. அப்போ 21x ஈக்குவல் டு 12ன்னு ஆயிரும். ஏன்னா டிவைடரில் இருக்கக்கூடிய 7 வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். 21x ஈக்குவல் டு 12. இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு 21 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவைட் ஆயிரும். 12/21. அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் 4 3s are 12, 7 3s are 21. எக்ஸ் ஈக்குவல் டு 4/7. இதுக்கு மேலே இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/7 தான். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும் ஈக்குவலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? திரும்ப திரும்ப பாருங்கள். நீங்களாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கேக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். x + 9 ஈக்குவல் டு 18. இது ரொம்ப சிம்பிள். எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணும். +9 ஈக்குவல் டு அந்த பக்கம் போது -9 ஆயிடுது. x ஈக்குவல் டு 9. இந்த மாதிரி எங்களுக்கு ஈஸியாக புரியுது. இப்படி இருந்தால் ஓகே, இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா சேம் இதே மாதிரி ஒரு ஹோல் நம்பராகவே இதை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. 7 டேபிள் தெரியும். சின்ன சின்ன டேபிள் தான் கொடுக்க போகிறாங்க. சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஈக்குவல் டு அங்கிட்டு என்ன போகணும்? நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ அந்த எக்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுனா எக்ஸோட வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுட்டே கணக்கு செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ எல் பாருங்கள். 2x - 9 ஈக்குவல் டு 1. -9 ஈக்குவல் டு அங்கே போகும்போது +9 ஆயிரும். அப்போ 2x ஈக்குவல் டு 1 + 9. 2x ஈக்குவல் டு 10.
இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆயிருமா, 10/2. 1 2 is 2, 5 2s are 10, x equal to 5 சொல்யூஷன். ஓகேவா? அடுத்து சம் எம் பார்க்கலாம். x/9 minus 1 equal to 9. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 9 இங்கே வந்து -1 into 9 -9 ஆயிரும். x minus 9 divided by 9 கேட்கணும். x minus 9 divided by 9 equal to 9. இப்போ என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. 9 9s are 81. அதாவது இங்கே இருக்கிற டிவிஷனில் இருக்கிற 9 வந்து என்ன ஆகும், ஈக்குவல் டு கண்டு பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 9 9s are 81. அப்போ x minus 9 equal to 81. x equal to -9 அந்த பக்கம் போகும்போது +9. x equal to 81 + 9. அப்போ x equal to 90 சொல்யூஷன். புரியுதா உங்களுக்கு? வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், அந்த மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், எண்ணில் 9x + 1 equal to 19. 9x equal to 19 + 1 equal to அந்த பக்கம் வரும்போது -1 ஆயிடுது. 9x equal to 18. அப்போ 9x equal to 18. அப்போ x equal to 9 டிவிஷன் ஆயிருமா. 18 divided by 9. 1 9 is 9, 2 9s are 18. x equal to 2. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தால் ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்தால் தான் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா சேம் மெத்தடு தான். நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இப்போ 9x divided by 2 equal to 4/27. ஓக்கான சொல்யூஷன் பார்த்துட்டோன்னா 9x divided by 2 4/27. டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொன்னேன். ஆனால் இங்கே டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 27 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 4 2s are 8, 9x into 27. 9 27s are, அப்போ 27 9s are மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9 7s are 63, ரிமைண்டர் 6 வச்சுக்கிறோம். 9 2s are 18, 18 + 6 24. அப்போ 243x equal to 8. என்ன பண்ணியிருக்கோம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். எக்ஸ் மட்டும் வச்சுட்டு 8 divided by, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் ஆயிருமா. 8 divided by 243 வரும். 243. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தா சிம்பிளிஃபை பண்ண முடியாது, எந்த டேபிளையும் வரல. அப்போ இதுதான் சொல்யூஷன். x equal to 8 divided by 243. எக்ஸசைஸ் 9.2ல் இருக்கிற சம்மெல்லாம் பார்த்தாச்சு. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் பண்ணுங்கள். தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.